உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஏ நீ நிச்சயம் ஆண்டவருக்கு முன்னாடி சரியா இருந்தீனா இசைக்கியா சோபன் இல்ல அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 2, ஆண்டவரே என் குறைகள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து உடைய ராஜ்யத்தை சந்திக்க நான் ஆயத்தப்படுத்துன்னு ஜெபம். அல்லேலூயா. ஒண்ணா ஏ நமக்கு செட் ஆகாது தெரிஞ்சிருச்சுன்னா எங்க போயிருங்க? பிக்கு போயிருங்க. ஆண்டவரே என்ன செஞ்சீங்க? நான் செஞ்ச குறைகள் குற்றங்கள் 3 நாள் இசைக்கியா கொடுத்திருக்கிறாரு. 3 நாள் உட்கார்ந்து ஆண்டவரே என்ன உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, உங்க முன்னாடி நான் சில காரியங்களை செஞ்சுட்டேன், என் பாவத்தை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கொண்டு உங்க ராஜ்யத்தை கேட்க பாத்திரமா மன்னிக்கப்பான்னு கண்ணீரோடு ஜெபம் பண்ணிருங்க. நிச்சயம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். அதை விட்டுட்டு எசேக்கியா ஒரு பாவியா இருந்தா, ஜெபம் கேட்காதவனா இருந்து அவன் ஜெபம் பண்ணிட்டு அழுதுட்டே இருந்ததுதான் நினைச்சுக்கிட்டேன். அவன் பதிலே வந்துட்டான். ஆனா அவன் உண்மையும் உத்தமனும் தேவனுக்கு முன்பாக நல்ல ஒரு பரிசுத்தமான இருந்தபடினால கர்த்தர் அப்பவே அப்பவே 15 ஆண்டு காலத்தை கூட்டி கொடுத்தார். காரணம் உண்மை உள்ளவர்கள் மேலே கர்த்தர் மனது வருகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி சொல்றேன், எசேக்கியாவின் ஆயுசு நாட்கள் முடிஞ்சிருச்சு. தேவனுடைய பார்வையில முடிஞ்சிருச்சு. 3 நாள் தான் அவன் ஜீவனோடு இருக்கணும். அதுதான் தேவ சித்தம். ஆனா அவன் நீதிமானா இருந்தபடினாலே அவன் கேட்டுக்கொண்டதை கர்த்தர். அல்லேலூயா. நான் நிச்சயம் சொல்றேன், சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகளை, தேவனை அறிந்திருக்கிறவர்களை, ஞானஸ்நானம் எடுத்து ஜெபித்து தேவனை தேடுகிற பிள்ளைகளை, நீ உண்மையான தேவனுக்கு முன்பாக நீ நல்ல ஒரு பரிசுத்தவானாக இருப்பாய். ஆனால் நான் சொல்லுறேன், உன் ஜெபம் கட்டாயம் கேட்கும். உன் மேல் மனது உருகுகிறது, உன் மேலே தன்னுடைய கவனத்தை எப்பொழுதும் வைத்திருக்கிறது, உன் ஜெபத்தை தள்ளாதவர். அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. அந்த 20ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ பெட்டியில போக மாட்டேன். 3ஆம் நாளிலே நீ எங்க போக போற? அதுக்கு முன்னாடி 3ஆம் நாளிலே எங்க போயிடுவ? பெட்டிக்கு போயிடுவ. இப்ப 3ஆம் நாள் எங்க போக போற? சத்தமா சொல்ல, தேவனுடைய ஆலயத்துக்கு போய் நீ ஆராதிப்ப. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, ஜெபம், எசேக்கியாவுடைய ஜெபம் அரண்மனையிலிருந்து பரலோகம் போய், பரலோகத்திலிருந்து தீர்க்கதரிசிக்கு வந்து, தீர்க்கதரிசிக்கு எங்க வந்துச்சு? எசேக்கியாவுக்கே வந்துருச்சு. தீர்க்கதரிசி சொல்லிட்டு திரும்ப வாசல் கூட போகல, ஜெபம் ஒரு ரவுண்டே அடிச்சிச்சு. பரலோகத்துக்கு பூமிக்கு என்ன செஞ்சிருச்சு? சத்தமா சொல்லுங்க, ஒரு ரவுண்டே அடிச்சிச்சு. அந்த குயிக்கா தேவனுடைய வாக்குகளை வெளிப்படுத்துது. காரணம் என்ன? அவன் உண்மையும் நீதியும் நிறைந்த தேவன், உத்தமனாக இருந்தான்.